the Lord. Welcome back to our channel Kids Aidin. இந்த வீடியோல பைபிள்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி சொல்லி தர போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்னன்னு பார்க்கலாம். Kids Aidin. பட் அதுக்கு முன்னாடி பைபிள்ல இருந்து ஒரு வசனம் படிக்கலாமா? ஸோ இன்னையோட மனப்பாட வசனம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். ஸோ ஏசப்பாக்கு நம்மளோட வழி பிரியமா இருக்கும்போது நம்மளை பகைக்கிறவங்க கூட நம்மளோட சமாதானம் ஆகும்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல சொல்லியிருக்கு. ஸோ நீதிமொழிகள் 16:7. ஹாய் குட்டீஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பைபிள்ல இருந்து என்ன சம்பவம் பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, யாக்கோபு ஏசாவின் சந்திப்பு. ஸோ யாக்கோபு என்ன பண்ணுறாங்க, லாபானை விட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட அண்ணனான ஏசாவை சந்திக்க போகிறாங்க. ஸோ அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், யாக்கோபு லாபான் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தாங்க. நடுவில் லாபான் மறுபடியும் அவங்கள சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒரு உடன்படிக்கை பண்ணி ரெண்டு பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல லாபான் அவங்க ஊருக்கு போயிட்டாரு. யாக்கோபு அவரோட ஊரான ஏசா இருக்கிற இடத்துக்கு கடந்து வரதை நம்ம பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி யாக்கோபு ஏசாவை ஏமாத்திருப்பாங்க. ஸோ ஏசாவோட ஆசீர்வாதத்தை ஈசாக்கு கிட்ட இருந்து வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, பயந்து தான் லாபான் இடத்துக்கே அவர் வருவார். ஸோ இப்போ மறுபடியும் அந்த ஏசாவை சந்திக்கிறதுக்காக போகும்போது அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா ஏசா அவரை கொல்றதுக்காக அப்போவே பிளான் பண்ணார். ஸோ அதனால் நம்மளை கொன்னுருவாரோ, நம்மளோட பிள்ளைகள் எல்லாத்தையும் கொன்னுருவாரோன்னு பயந்துக்கிட்டே போகிறாரு. அப்போது ஏசப்பாவை நோக்கி அவர் ப்ரேயர் பண்ணுறாரு. பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட இருந்து ஆட்களை என்ன பண்ணுறாரு, ஏசா கிட்ட ஃபர்ஸ்ட் அனுப்புறாரு. அனுப்பிட்டு இந்த மாதிரி யாக்கோபு கிளம்பி வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி, அவருக்கு இவ்வளோ ஆடுகள் இருக்குது, மாடுகள் இருக்குது, அவரோட பிள்ளைகள், மனைவி எல்லார பற்றியும் சொல்லி என்ன பண்ணுறாரு, ஆளை அனுப்புறாரு. ஸோ அந்த ஆட்களை என்ன பண்ணுறாங்க, ஏசா கிட்ட போயிட்டு யாக்கோபை குறித்து எல்லா காரியத்தையும் சொல்கிறாங்க. ஸோ யாக்கோபு பெறப்பட்டு வந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அவங்களோட பிள்ளைகள் இத்தனை பேர் இருக்காங்க, மனைவிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுறாங்கன்னா, திரும்பி அந்த ஆட்கள் யாக்கோபு கிட்டேயே வராங்க. வந்துட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி ஏசா என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டில் கிளம்பி வராங்க, அவங்க கூட 400 பேர் 400 பீப்புள்ஸை கூட கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொன்னோன்னே யாக்கோபுக்கு பயங்கர பயமாயிருது. ஸோ 400 பேர் வந்தாங்கன்னா இவங்களை என்ன பண்ணிடலாம், எல்லாரையுமே கொன்று போட்டுடலாம். ஸோ நம்மள எல்லாரையும் கொன்று போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு ரொம்ப பயந்து மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அமர்ந்து என்ன பண்ணுறாருனா ஜெபிக்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் உன்னோட தேசத்துக்கு கடந்து போன்னு நீங்கள் சொன்னீங்க, அதனால் நீங்கள் எனக்கு நன்மையான காரியத்தை செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எல்லாத்தையுமே சொல்லி என்ன பண்ணுறாருனா ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாக்கு நிறையா வெகுமதிகள், நிறையா ஆடு மாடு இந்த மாதிரி பேட்சாக என்ன பண்ணுறாரு, ஏசாக்கு அனுப்புகிறாரு. ஸோ தட் இதெல்லாம் பார்க்கும்போது ஏசாக்கு மனசு மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அவர் என்ன பண்றாரு, இது எல்லாத்தையுமே அனுப்புறாரு. உடனே இதெல்லாமே கொண்டுட்டு அவர் கூட அந்த வேலைக்காரர் ஆட்கள் என்ன பண்றாங்க, முன்னாடி ஏசா கிட்ட போறாங்க. ஸோ அப்புறம் யாக்கோபு அவரோட பிள்ளைகள், மனைவி எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, யாப்போக் அப்படின்ற ஒரு ஆற்றை கடந்து போறாங்க. அப்போ போகும்போது அந்த இரவு என்ன பண்றாரு, யாக்கோபு மட்டும் தனியா இருந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய தூதரை அவர் என்ன பண்ணனா விடவே இல்லை. நீங்க என்ன ஆசீர்வதிச்சாலொழிய நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு யாக்கோபு என்ன பண்றாரு, காலையில கடந்து வராரு. தூரத்துல பார்த்தா ஏசா 400 ஆட்களோட என்ன பண்றாரு, யாக்கோபை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அப்போ யாக்கோபு என்ன பண்ணாருன்னா, முன்னாடி போயிட்டு ஏசாவை நோக்கி 7 வாட்டி என்ன பண்ணுவார்னா தலை குனிய அவரை
வணங்குவார். வணங்கும் போது ஏசாவும் அங்கேருந்து பார்ப்பாரு. ஏசாவும் என்ன பண்ணுவார், அங்கேருந்து ஓடி வந்து யாக்கோபை கட்டி பிடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேருமே வந்துட்டு அழுவாங்க. ஸோ தம்பியை பார்த்தோன்னே ஏசாக்கு என்ன ஆயிடுச்சு, அவர் மேலே இருந்த கோவம் எல்லாமே வந்துட்டு போயிடுச்சு. உடனே போனதுக்கப்புறம் அவங்க பின்னாடி யாக்கோபோட குடும்பத்தினரெல்லாம் யாருன்னு கேட்டாங்க. உடனே யாக்கோபும் என்ன பண்ணுவார், அவரோட குடும்பத்தை எல்லாத்தையுமே வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணுவார். பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஏசா வந்து அவருக்கு அனுப்பின வெகுமதிகள் எல்லாம் வேண்டான்னு சொல்லுவார். ஆனாலும் யாக்கோபு வருந்தி கேட்டனால அந்த வெகுமதிகள் எல்லாத்தையுமே ஏசா வாங்குவார். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஏசா வந்து முன்னாடி வந்து போவார். யாக்கோபு வந்து அவரோட பிள்ளைகள் மனைவிகள் எல்லாரையும் கூட்டிட்டு ஆடு மாடு எல்லாத்தையும் கூட்டிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா பொறுமையாக வந்து போவார். போயிட்டு சுக்கோத் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு இடத்த வந்து வாங்குவார். ஸோ எவ்வளோ வெள்ளி காசுக்கு வாங்குவார்னு பார்த்தீங்கன்னா 100 வெள்ளி காசுக்கு அவர் வந்து ஒரு இடத்த வாங்கி அங்கே வந்து வீடு அப்புறம் ஆடு மாடுக்கெலாம் மந்தை இதெல்லாம் வந்துட்டு கட்டி அவர் என்ன பண்ணுவார்னா அந்த இடத்துல வந்துட்டு அவரோட குடும்பத்தோடு வந்து வாழ்ந்துட்டு வருவார். ஸோ இந்த வேதாகம சம்பவத்தில் பார்க்கும்போது யாக்கோபு வந்து அவரோட தப்பை உணர்ந்தனால தான் ஏசாவை வந்து ப்ளீஸ் பண்ணுறதுக்காக அவரை ஆட்கள்லாம் வந்து அனுப்புகிறாரு. ஸோ நம்மளும் நம்ம மற்றவர்களுக்கு விரோதமாக செய்த தவறுகளை வந்து உணர்கிறவர்களாக வந்து காணப்படணும். அடுத்து வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, யாக்கோபு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் தான் அமர்றாரு. ஸோ பயமாக இருக்கிற நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து தான் வந்து எல்லா காரியத்தையும் வந்து கேட்குறாரு. அதே போல் நம்மளோட வாழ்க்கையிலையும் அநேக போராட்டங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம யார்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஏசப்பா கிட்ட தான் வந்துட்டு சொல்லணும். அடுத்து வந்து ஏசா வந்த உடனே அவரை கொன்று போடுவாருன்னு நினச்சாரு. ஆனால் அவர் என்ன பண்ணார், ஓடி வந்து யாக்கோபை வந்து கட்டி பிடிச்சி அழுதாரு. ஸோ ஏசாவோட கண்லேயே வந்து யாக்கோபுக்கு வந்து தயவு கிடைக்கும்படியாக ஆண்டவர் வந்து அந்த சூழ்நிலையை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கூட வந்து பெருசாக ஒரு பிரச்சனையை நினைப்போம். ஆனால் வந்து ஆண்டவர் வந்து அதை வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ண நமக்கு வந்து உதவி செய்வாங்க. ஸ்டோரியை கவனமா கேட்டிங்களா? அதில் சொல்லி கொடுத்ததை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடும், மறந்துடாதீங்க. அப்புறம் நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கலரிங் புக்ஸ் ஆக்டிவிட்டி புக்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு அது வேணுமா? கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா அமேசானில் கூட வாங்கிக்கலாம். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.